பிரான்சில் அமுலாக உள்ள புதிய நடைமுறை தீவிரமாக கண்காணிக்கும் புதிய அமைப்பு. பிரான்சில் நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பை மேம்படுத்தவும் சாரதிகளை எச்சரிக்கவும் ரோந்து வாகனங்களில் புதிய கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக வீதி விபத்துகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரோந்து பணியாளர்கள் வீதிகளில் ஏறி இறங்கும் போது அவர்களின் பாதுகாப்பிற்கும் வீதிகள் தெளிவாகவும் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்து விபத்துகளை தவிர்க்கும் நடவடிக்கையாக புதிய நடைமுறை அமைய உள்ளது. இருப்பினும் ஒவ்வொரு பாதையிலும் மணிக்கு 100 கிலோமீட்டர் அல்லது அதற்கும் அதிகமான வேகத்தில் செல்லும் வாகனங்களினால் வீதி பயணர்கள் மற்றும் ஏனைய வாகனங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விபத்துகள் இடம்பெறுவதாக தெரிய வந்துள்ளது. அதற்கமைய பெட்ரோல் கேர் எனப்படும் செயற்கை நுண்ணறிவை கொண்ட புதிய அமைப்பு இப்போது அனைத்து ரோந்து வாகனங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. ரோந்து பணியாளர்களுக்கு சாரதிகள் ஆபத்தாக வாகனம் ஓட்டுதல் மற்றும் விபத்து அபாயம் முன்னரே குறித்து எச்சரிக்கும் எனவும் இதனால் விபத்துகளை தவிர்க்க முடியும் என குறிப்பிடப்படுகிறது. ரோந்து வாகனத்தின் பின்புறத்தில் நிறுவப்பட்ட கேமராவை பயன்படுத்தி தரவு மற்றும் வீதியை நிலையை பகுப்பாய்வு செய்யலாம். மேலும் 200 மீட்டர் சுற்றளவில் ஆபத்தை அடையாளம் காண முடியும். ஒரு வாகனம் இந்த பகுதிக்குள் நுழைந்தால் கணினி ஊடாக சமிஞை வழங்கப்படும். வரவிருக்கும் தடையை பற்றி எச்சரித்து வாகனங்களை நகரச் செய்யும் முயற்சியிலும் ஓட்டுநரை எச்சரிக்கும் வகையிலும் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 40 ரோந்து வாகனங்களில் இந்த புதிய அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளது. இது சைக்ளோப் AI ஆல் உருவாக்கப்பட்டது. இந்த ஆண்டு இறுதிக்குள் 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த அமைப்பை கொண்டு வர உள்ளன. இதன் மூலம் விபத்துகளை தவிர்ப்பதுடன் சாரதிகளின் தவறுகளையும் இலகுவாக கண்டுபிடிக்க முடியும் என்பதனால் சாரதிகள் அவதானமாக செயற்பட வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.